வெல்கம் டு நாகாவின் நல்ல சமையல். இன்றைக்கி அருமையான துவையலுங்க. எல்லாருமே பாராட்டினாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. சந்தோஷமாக இருந்தது. 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 மிளகாய் வற்றல், ஒரு பிடியளவு தேங்காய் துருவினது. இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அடுத்து அதே தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு 2 பச்சை மிளகா, 5 தக்காளி அல்லது 4 தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல தக்காளியை பொடியாக நறுக்கி அதை லேசாக அப்படி போட்டுட்டு, அது மேலே ஒரு பிடி கருவேப்பிலை, அது கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டால் போதும். நிறைய கருவேப்பிலை போட்டேன், ஒரு பிடி அளவு போட்டு நல்லா லேசாக அப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 5 நிமிஷம் வதங்கும். உங்களுக்கே அந்த கலர் மாதிரி ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நேரத்தில் அதை எடுத்து தனியாக கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், கேளுங்க. ஓகே, நல்லா வதங்கிட்டே இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? இதை கருவேப்பிலை நம்ம கேசம், அதாவது முடி வளர்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண் பார்வை நல்லா தெரியும்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு, அதில் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. பாருங்களேன், நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு. அந்த கலர்ஃபுல் பார்க்க நல்லா இருக்கா? இது தாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது இதை எடுத்து தனியாக ஆற வச்சாச்சு. மிக்சியில் முதல்ல இந்த பருப்பு, தேங்காய், இந்த மிளகாய் வத்தல், அதை மட்டும் முதல்ல நல்லா ஒரு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும், அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா குறப்பாக முதல்ல அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா அதாவது இந்த தக்காளி இதை போடணும். போட்ட பிறகு லேசாக தண்ணி வேணும்னா தெளிச்சிக்கலாம், ரொம்ப விட வேண்டாம். பார்த்திங்களா, ரொம்ப அருமையான தக்காளி கருவேப்பிலை துவையல் சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து அசத்துங்க, பாராட்டு வாங்குங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.